ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லேர்னிங் டேலி அப்படின்ற கோர்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அக்கௌண்டன்சி. அதனோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றது, அதுவும் பிஸ்னஸில் அது எந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் வந்து நம்ம டேலியை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம அக்கௌண்ட்ஸ் நம்ம பிஸ்னஸில் மெயின்டைன் பண்ணுற அக்கௌண்ட்ஸை எப்படி நம்ம கேட்டகரைஸ் பண்ணலாம், அதுக்கு எப்படி நம்ம வந்து என்ட்ரிஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும் டேலியில் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அக்கௌண்டிங்னா என்ன? அக்கௌண்டிங்கிறது வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஒரு பிஸ்னஸில் பண்ணுற கணக்கு வழக்குகள், அதாவது நம்ம என்ன கொடுக்குறோம் வாங்குகிறோம், அது ஃபண்ட் வைஸ் டிரான்சாக்ஷன்ஸை நம்ம மெயின்டைன் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம யூஸ்வலாக வந்து மேனுவலாக ஒரு நோட் புக்கில் எழுதுவாங்க, இல்லை சில பேர் வந்து சாஃப்ட்வேரில் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டேலின்ற சாஃப்ட்வேர் வந்து இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சாஃப்ட்வேர். ஆனால் நிறைய பேர் இது யூஸ் பண்ணுறது கிடையாது. ரீசன் என்னென்னா, டேலி வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் இஆர்பி சாஃப்ட்வேர். அதில் வந்து அக்கௌண்ட்ஸோடைய பேசிக்ஸ், அதாவது எப்படி கிரெடிட் பண்ணணும், எப்படி டெபிட் பண்ணணும், ஒரு ஸ்டாக் எப்படி கிரியேட் பண்ணணும், இப்படி இந்த கிரியேஷன், அந்த டேலி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ண போகிற என்ட்ரிஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த என்ட்ரிஸ் வந்து சரியாக பண்ணாதான் நம்மளால் ஒரு ப்ராப்பர் ஸ்டேட்மெண்ட், அதாவது பேலன்ஸ் ஷீட், இல்லை ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ஸ்டாக் ஹேண்ட்லிங், இல்லை நம்ம வந்து இப்போ நம்ம பிஸ்னஸோடைய மூமெண்ட் வந்து ப்ராஃபிட்டில் இருக்கா லாஸில் இருக்கா, எல்லா விஷயத்தையுமே நம்ம பண்ண முடியும். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நாம் அந்த பர்டிகுலர் என்ட்ரியோட கேட்டகரிஸ், அது என்ன மாதிரியான டைப் ஆஃப் அக்கௌண்ட், அதை எப்படி நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்றது தெரியும். அதுக்காக நான் வந்து ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் ஸ்லைட் வந்து கொடுத்துருக்கேன். இப்போது அக்கௌண்ட்டோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பேசிக்காக ஒரு பிஸ்னஸில் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பிஸ்னஸை லாபமாக பண்ணிகிட்ருக்கோமா இல்லை நஷ்டத்தில் போயிட்டுருக்கா. இப்போ திடீர்னு யாரோ வந்து ஒரு என்கொயரி, ஜஸ்ட்டு நம்ம நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, எனக்கு சில அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் வேணும் அப்படின்றாங்க. இல்லை உங்கள் கஸ்டமருக்கு, உங்ககிட்ட பிஸ்னஸ் டீலிங் பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ பெண்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸ், என்ன பேலன்ஸ் அவங்க தரணும், இல்லை உங்களுக்கு என்ன பேலன்ஸ் ரூபா கொடுக்க வேண்டியிருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்கள் பார்க்கணுன்னா, அது மேனுவலாக எழுதணும்னா நம்ம ஒவ்வொரு டைமும் நாம் அந்த லெட்ஜரில் இருக்கிறத பார்த்து அவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு டிராஃப்ட் ஷீட் மாதிரி கொடுக்கணும், இதுதாங்க பேலன்ஸ் அப்படின்னு. பட் டேலி மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணும்போது அப் டு டேட், அதுவும் எந்த டைமில் வேணாலும் நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது டிரான்சாக்ஷன்ஸ், எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் பார்க்கலாம். இதில் வந்து நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா, அக்கௌண்டிங்கை நம்ம ஒரு பர்டிகுலர் கேட்டகரி, 3 டைப் ஆஃப் கேட்டகரிஸ் இருக்குது. அது என்னென்னா, பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட். இந்த 3 டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பேசிக் ஸ்ட்ரக்சர். இதில் வந்து நம்ம ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் கேட்டகரைஸ் பண்ணலாம். அது நம்ம டேலியில் லேர்ன் பண்ணும்போது நாம் வந்து அதை பற்றின டீட்டெயில்ஸை கிளியராக பார்ப்போம். இப்போது ஜஸ்ட்டு இந்த 3 டைப் அக்கௌண்ட்ஸை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் அக்கௌண்ட்டுன்றது வந்து ஒரு இண்டிவிஜுவல் என்டிட்டி, கம்பெனி, அவங்கள பற்றின ஒரு என்ட்ரி பண்ணுறது தான் இந்த பர்சனல் அக்கௌண்ட்ஸ். ரியல் அக்கௌண்ட்டுன்றது வந்து அசட்ஸ், அதாவது டேஞ்சபிள் அண்ட் இன்டேஞ்சபிள், அதாவது சர்வீஸாக இருக்கலாம், இல்லை சம் கைண்ட் ஆஃப் அசட், காரு, நம்ம வந்து டேபிள், சேர்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். நாமினல் அக்கௌண்ட் அப்படின்றது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிஸ்னஸில் நடக்கிற இன்கம், எக்ஸ்பெண்டிச்சர், ப்ராஃபிட், லாஸ், டெப்ரிசியேஷன், இந்த மாதிரி விஷயங்களை ஸ்பெசிஃபை பண்ணுறது தான் நாமினல் அக்கௌண்ட். இதில் வந்து நாம் ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது, சப்போஸ் ஒரு பர்டிகுலர் டிரான்சாக்ஷன் பண்ணுறோம்னா அது என்ன கேட்டகரின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து டேலியில் லெட்ஜர் கிரியேட் பண்ணோம்னா நமக்கு ப்ராப்பராக வந்து பேலன்ஸ் ஷீட்டும் ப்ராஃபிட் அண்ட் லாஸும் அந்த ஸ்டேட்மெண்ட்டும் நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் இதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். பர்சனல் அக்கௌண்ட்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இது வந்து ரிலேட்டட் டு இண்டிவிஜுவல்ஸ், ஃபார்ம், கம்பெனி, இல்லை அதான் ஆர்கனைசேஷன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம சொல்லலாம். இது வந்து 3 டைப் ஆஃப் இந்த பர்சனல் அக்கௌண்ட்டில் 3 டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸை வந்து அதை ரெக்கார்டிங் நம்ம பண்ண முடியும், டிரான்சாக்ஷன்ஸை ரெக்கார்ட் பண்ண முடியும். அதில் ஒன்று வந்து
நேச்சுரல் பர்சனல் அக்கௌண்ட், அதாவது ஒரு ஹியூமன் இன்ட்ராக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு பணம் கொடுப்பீங்க, அவருக்கு ஒரு நேம் இருக்கும், அவருக்கு பணம் கொடுக்கறது இல்லை அவர்கிட்ட இருந்து வாங்குறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்றது வந்து ஒரு ஆர்கனைசேஷன் இல்லை ஏதாவது ஜென்ரலி ஆர்கனைசேஷன், அது பேங்க்கு இல்லை கம்பெனி அந்த மாதிரி இருக்கலாம். ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்றது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அவங்களுக்கு கொடுக்கறது சேலரி, ரெண்ட்டு, வேஜஸ் இந்த மாதிரியான விஷயங்களை. இப்போ சப்போஸ் உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் சேலரி கொடுக்குறீங்க, அது வந்து இந்த கேட்டகரியில் வரும். பட் இது வந்து அக்கௌண்ட்ஸில் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். பட் டேலியில் வந்து இது ரொம்ப நம்ம காம்ப்ளெக்ஸாலாம் இருக்காது. அதுக்கு பேசிக்காக கேட்டகரி லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க, அதை யூஸ் பண்ணி நாம் என்ட்ரி பண்ணலாம். பட் அக்கௌண்டன்சியில் இருக்க சம் பேசிக்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சதுன்னா டேலியில் போடும்போது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறது தான் இந்த ப்ரெசன்டேஷன் கொடுத்துருக்கேன் நான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்போ வந்து அனில் அப்படின்றவர் வந்து கேஷ் வந்து நம்ம கம்பெனிலேருந்து வாங்கியிருக்காரு. அதாவது நம்ம கேஷ் அவர் கொடுத்துருக்கோம் அப்படின்னும் போது அதில் என்ன ஒரு கோல்டன் ரூல் பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாகவே தெரியும். நீங்கள் அக்கௌண்டன்சி புக்கு பேசிக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த த்ரீ டைப் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்க்கு 3 ரூல்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். இதை வந்து எப்படி நம்ம எடுத்துக்கலாம்னா, ரிசீவர் யார்? இங்கே அனில். அவர் வந்து பணத்தை ரிசீவ் பண்ணுறதுனால அவரை டெபிட்டில் லெஜரில் பண்ணணும். இது ஜேர்னல் என்ட்ரி, இது டெபிட் பண்ணணும். கேஷ் வந்து நம்ம ஃபார்ம்லேருந்து வெளியில் போகுது, அப்போது அதை நம்ம கிரெடிட் பண்ணணும். சரிங்களா? இது வந்து பர்சனல் அக்கௌண்ட்டுக்கான ஒரு பேசிக் ரூல். இது வந்து தம் ரூல். இதுதான் கோல்டன் ரூல் நம்ம சொல்லியிருக்கோம். இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க. அடுத்து ரியல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட் நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். இது வந்து டேஞ்சபிள், இன்டேஞ்சபிள் 2 கேட்டகரி இருக்குது. டேஞ்சபிள்ன்றது வந்து ஃபர்னிச்சர், மிஷினரி, பில்டிங், நம்ம ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து டேஞ்சபிள் கேட்டகரியில் வரும். இன்டேஞ்சபிள் கேட்டகரி அப்படின்றது வந்து என்னென்னா, சர்வீசஸ் இருக்கலாம், சம் கம்பெனிக்கு வந்து குட்வில் இருக்கும், அவங்களுக்கு சம் பேட்டர்ன்ஸ் இருக்கும். அது சம்மந்தமான என்ட்ரிஸ் நம்ம பண்ணணும்னா நாம் வந்து இந்த ரியல் அக்கௌண்ட்டில் இன்டேஞ்சபிள் கேட்டகரியில் பண்ணணும். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து அக்கௌண்ட்ஸோட ஃபண்டமெண்டல், இது தெரிஞ்சுக்குங்க. பட் டேலியில் நம்ம அதனுடைய என்ட்ரிஸ் மெத்தட் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். நம்ம அதை வந்து ஒவ்வொரு கிளாஸில் நம்ம அதை பற்றி பார்ப்போம். சரிங்களா? ரியல் அக்கௌண்ட்டுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்னிச்சர் நம்ம வாங்குகிறோம். ஒரு கம்பெனியில் வாங்குறது, ஃபர்னிச்சர் வாங்குறோம் இல்லைங்களா? இந்த ஃபர்னிச்சர் வந்து நம்ம கம்பெனிக்குள்ளே வருது, ஓகேங்களா? கேஷு வெளியில் போகுது. இதனுடைய கோல்டன் ரூல் என்னென்னா, டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இப்போது நமக்கு கம்ஸ் இன் என்ன? ஃபர்னிச்சர், அதை நம்ம டெபிட் பண்ணணும். என்ன வெளியில் போகுது? கேஷ். ஸோ அதை வந்து கிரெடிட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து இதனுடைய கோல்டன் ரூல். அடுத்து பார்த்தீங்கன்னா நாமினல் அக்கௌண்ட். இந்த நாமினல் அக்கௌண்ட் ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இன்கம், எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், அப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம பண்ணுறோம். இது வந்து 2 கேட்டகரி, எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அண்ட் இன்கம். எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லலாம். எக்ஸ்பென்சஸ்னால் என்ன? நம்ம ரெண்ட் கொடுக்குறோம், டெய்லி வேஜஸ், டெய்லி சேலரி, ஐ மீன் வேஜஸ் இருக்கும், சேலரி இருக்கும். நம்ம யாருக்காச்சும் வந்து ஸ்டாக் டிஸ்கவுண்ட்டில் கொடுக்கலாம். சம் கைண்ட் ஆஃப் பேட் டெபிட், சிலர்கிட்ட பணம் கொடுத்துருப்போம், அது வராமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான என்ட்ரிஸ்லாம் வந்து எக்ஸ்பெண்டிச்சர்ஸில் நம்ம எழுதலாம். இன்கம்ஸ்ன்றது வந்து என்ன? நம்ம வந்து ஒரு சேல் பண்ணுறோம், அதில் வர ப்ராஃபிட்டு. சில பேர் வந்து கமிஷன் ஏஜென்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க கமிஷன் ரிசீவ், இன்ட்ரெஸ்ட் ரிசீவ், டிஸ்கவுண்ட் ரிசீவ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம இன்கமாக வந்து நம்ம போடலாம். ஸோ இதுக்கு என்ன ஆக்சுவல் கோல்டன் ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். இதுக்கு ஒரு சாம்பிள் என்ட்ரி பார்த்தீங்கன்னா, நம்ம ரெண்ட்டு கொடுக்குறோம். ரெண்ட்டு கொடுக்கும்போது என்ன? அது வந்து எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ். ஸோ ரெண்ட் வந்து ஒரு எக்ஸ்பென்சஸ், அதனால டெபிட் செக்ஷன்லையும். கேஷ் வந்து இதில் வந்து கோயிங் அவுட், கேஷ் வெளியில் போகிறதுனால நாம் என்ன பண்ண போகிறோம்? கேஷை வந்து கிரெடிட் செக்ஷனில் நம்ம என்ட்ரி பண்ணணும். சரிங்களா? ஸோ
இதில் நான் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப பேசிக்காக அக்கௌண்ட்ஸ் பற்றி ரொம்ப ஒரு குயிக் இன்ட்ரடக்ஷன் தான் கொடுத்துருக்கேன். இதில் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா டேலியில் வந்து நம்ம பார்க்கக்கூடிய கீவேர்ட்ஸ் ஃபியூ திங்ஸ் தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதில் மெயினாக பார்க்க வேண்டியது ஜேர்னல், லெட்ஜர், வவுச்சர்ஸ் இருக்கும், அசெட் லயபிலிட்டி, ஸ்டாக். அந்த ஸ்டாக்கு வந்து நம்ம யூனிட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற டேர்ம்ஸ். இந்த டேர்ம்ஸ்லாம் நம்ம கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கிட்டா டேலி அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணும்போது அந்த ஆப்ஷன்ஸை நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி நாம் அதில் ஒர்க் அவுட் பண்ண முடியும். சரிங்களா? இந்த இன்ட்ரடக்ஷன் இதோட முடிச்சுக்கிறேன் நான். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸ் வந்து இனி ரெகுலராக வந்துட்டுருக்கோம் இந்த சேனலில். தேங்க்யூ.